கண்டிப்பாக நிக்கிதா. குறிப்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து துணை ஆணையர் ஓய்வு பெற்ற இவர் தரணிதரன் என்பவர் வீட்டில் காலை 7 மணி முதலே சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2 வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது வரை சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இங்கு 5 சிஆர்பிஎஃப் அதாவது துணை ராணுவ படையினர் பாதுகாப்புடன் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதில் இந்த சோதனையில் 8க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இன்று காலை 7 மணி முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்னும் தெரிய வருகிறது. முதற்கட்ட தகவலில் குறிப்பாக இன்றைய தினம் இந்த சோதனை தரணிதரன் போக்குவரத்து துறையில் துணை ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்றும் இது தொடர்பாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு துறையில் வழக்கு இருப்பதாக கூறப்படும் நிலையில் அதனுடன் தொடர்புடைய சொத்து குவிப்பு மற்றும் பண மோசடி கோணங்களிலும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவலில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே சென்னை திருவெற்றியூரில் அதாவது தொழிலதிபர் முருகேசன் என்பவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு வரும் முருகேசனின் நிறுவனங்கள் அதாவது நிதி பரிவர்த்தனைகளில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை அல்லது பண மோசடி நடந்துள்ளனவா என்ற கோணங்களிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. 2 இடங்களிலும் நடைபெற்று வரும் சோதனைக்கு மத்திய ரிசர்வ் காவல் படையினர் பாதுகாப்பானது அதிக அளவில் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதாவது சோதனை நிறைவடைந்த பிறகே தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்றும் அதாவது இதில் இந்த சோதனையில் கைப்பற்றப்படும் ஆவணங்கள் என்ன என்பது வைத்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது வைத்து அதிகாரிகள் தரப்பிலிருந்து அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவலானது சிறிது நேரத்தில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிக்கிதா.